லாங்குவேஜ் கத்துறது கடிக்கிறது, அதுக்காக எல்லாரையும் போட்டு கடிக்கிறதோ கத்துறதோ கிடையாது. வீட்ல இருக்கிற எல்லா டாக்ஸ்க்குமே எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி அளவோட தான் சாப்பாடு வச்சிருக்காங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சீரியல் நடிகை அம்மு இருக்காங்கல்ல, அவங்கள சமூக வலைத்தளத்தில் மக்கள் காரி துப்பி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்க டாக்ஸுக்கு சப்போர்ட்டாக பேசுறதுனால மட்டும் கிடையாது. அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ரேலி நடந்துச்சு, நாய்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, சேவ் ஸ்ட்ரீட் டாக் அப்படின்னு. அந்த ரேலியில் இவங்க பேசின விஷயங்களே ஆல்ரெடி இன்னும் மக்கள் கோவத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது டாக்ஸுக்கு பாஷெல்லாம் தெரியாதுங்க, அது ஒன்று கத்தும் இல்லைனா கடிக்கும், இதுதாங்க, அது செய்யக்கூடாதுன்னா எப்படிங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுக்கே இன்னும் மக்கள் இவங்களை விட்டபாடு கிடையாது. அதுக்குள்ளே நீயா நானால இவங்க பேசின விஷயங்கள்லாம் இன்னும் மக்களை பயங்கரமாக கோவப்பட வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் பாருங்களேன். இவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸ்லாம் இவங்க டாக்ஸ் தானா, அதில் எந்த டவுட்டுமே கிடையாதான். அப்போது அந்த டாக்ஸு வேறு யாராவது கடிச்சதுன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா அப்படின்னு கோபிநாத் சார் கேட்க, இல்லை அதுக்கெல்லாம் என்னால் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும், அதை கவர்மெண்ட்டு தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிமா அது, அவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸ்லாம் உங்கள் டாக் கடிச்சுன்னா அப்போ நீங்கள் தானே பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல மழுப்புறாங்க. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீயா நானாவில் பேசியிருக்காங்க. அவங்க பழைய வீட்டில் இருந்தாங்களாம். அப்போது அவங்க காருக்கு அடியில் டாக்லாம் இருக்குமா, அப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதான். புது வீட்டுக்கு போனாங்களாம். அப்போது அவங்களுடைய காரில் ஒரு எலி செத்து போயிருந்துச்சாம். அதனால் உட்காந்து அழுதாங்களாம். அந்த எலி செத்து போனதுக்கே உட்காந்து அழுதாங்களாம். அவங்களுக்கு 10,000 ரூபாய் லாஸாம். காரில் ஸ்மெல்லு அது இதெல்லாம் வந்ததுனால எலி செத்து போயிட்டு. ஆனால் அந்த எலி செத்ததுக்காகவே உட்காந்து அழுதாங்களாம். அப்பவும் அந்த இடத்துல நீயா நானால கோபி சார் சூப்பராக ஒரு கேள்வி கேட்டார். ஏங்க, ஒரு எலி செத்து போனதுக்கு அவ்வளோ அழுகுறீங்க, உங்கள் மனிதாபிமானத்தை நான் பாராட்டுறேன். அங்கே ஒருத்தர் தான் மகனே டாகால் உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறாரு, அதுக்கு உங்களுக்கு இறக்கம் வரலையாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு பயங்கரமான ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டை கொடுத்தாரு. இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும்னா, நாய் பாஷையை தெரிஞ்சு வச்சுக்கணுமா. அதை நீயா நானாவில் கத்தி வேற காமிச்சாங்க. நாய் எப்படி கத்தும், எந்த மாதிரி பேசும் அப்படின்லாம் வேற செஞ்சுட்டு இருந்தாங்க. இது கூட பரவாயில்லைங்க, ஏதோ அறியாமையே பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுடலாம். ஆனால் புத்திசாலித்தனமாக பேசுன்னு சொல்லிட்டு அவங்க பேசின ஒரு பாயிண்ட் தான் இப்போ வரைக்கும் மக்களை உச்சக்கட்ட கோபத்தில் தள்ளியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோபிநாத் சார் ரொம்ப தெளிவாக கேட்டார். ஸோ பணக்காரங்க வாழ்கிற இடத்துல அதாவது திருநாய்கள் தொல்லை அதிகமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதிகமாக திருநாய்கள் கடிச்சது பணக்கார வீட்டு பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இப்போது திருநாய்கள் அதிகமாக இருக்க இடம் எங்கே, அதனால் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க எங்கே? ஸோ கீழே நடுத்தர மக்களும் அதுக்கு கீழ்த்தட்டு மக்களும் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நாய்கள் இருக்கணுமா வேணாமா அப்படின்றத யார் முடிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவங்க எப்படி சார் முடிவு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது தெருநாய்களால் பாதிக்கப்படுவது கீழ்த்தட்டு மக்கள் தான், நடுத்தர மக்கள் தான். அவங்க டாக் தெருவில் இருக்கிறத பற்றி முடிவெடுக்கக்கூடாதான், இவங்கள மாதிரி ஆளுங்க தான் எடுப்பாங்களாம். இந்த இடத்துலையுமே கோபிநாத் சார் பயங்கரமாக ஷிப்பர் ஷாட் கொடுத்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சும்மா ஏதோ பேசாதமா அப்படின்ற மாதிரி கோமாவே ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதை உளறிட்டு இருந்தாங்க அம்மும். இது பத்தாதுன்னு படவா கோபி வந்தார். அவரை வேற வச்சு செஞ்சார் நம்ம கோபிநாத் அவர்கள். அதாவது டாகால் பாதிக்கப்பட்டது பணக்கார வீட்டு பசங்களா இல்லைனா ஏழை வீட்டு பசங்களா, ஏழைகளா அப்படின்னு கேட்குறப்ப அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரல. யோ அதுதாயா பாயிண்ட்டு, முதல்ல அதுக்கு பதில் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் சார் பேசியிருந்தார். இப்படி டாக் லவ்வர் ஸ்ட்ரீட் டாகை சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 23,400 பேர் ஸ்ட்ரீட் டாகால் கடிப்பட்டிருக்காங்க. அதில் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப அதிகம், நிறைய குழந்தைகள் இறந்தும் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுங்க. ஏன் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் கூட, அதாவது இன்னைக்கு காலையில் ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் ஒரு குழந்தை நாய்க்கடியால் இறந்திருக்கு, ஒரு மாணவனும் இறந்திருக்காங்க. அவ்வளோ ஏங்க, அந்த நீயா நானாவுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து பேசி இந்த ஒருத்தர் அவ்வளோ புண்பட்டு பேசினாருங்க. அதாவது அவங்க பையன் போயிருந்த ஆட்டோக்கு முன்னாடி திருநாய் குறுக்களை ஓடி ஆட்டோக்கு அவங்க பையன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட அவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறாரு. இந்த நாய்கள் எல்லாத்தையுமே ஸ்ட்ரீட்டில் இல்லாமல் வேற எங்கேயாவது கூட்டு போய் வச்சு அதுங்களை வேக்சினேட் கொடுத்து அதை கூட இவங்க இல்லை, அதுங்க ஃப்ரீயாக இருக்கணுமா, தெருவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கணுமா. என்னடா நீங்களா மனசாட்சியோடு தான் பேசுகிறீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ படவா கோபி தென் அதுக்கப்புறம் இந்த அம்மு இவங்களை பயங்கரமாக சமூக வலைதளத்தில் வச்சு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒப்பீனியனுக்கும் மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க ஒப்பீனியன் எல்லாமே ரொம்ப கேவலமாக இருக்குது. அதாவது அவங்க வீட்டு குழந்தைகள் நாய்க்கடியால் கடி வாங்குற வரைக்கும் அவங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு நம்ம ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு அவங்களோட ஒப்பீனியன் இருக்குங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.